அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி 2 விதமான மோர் ரெசிபி பார்க்கலாம். ஒன்று மசாலா மோர், இன்னொன்று கற்றாழை மோர். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா மோர் செய்யறதுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும். சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். மசாலா மோர் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போறோம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலில் தயிர் துவைச்சி வச்சிருக்கேன். அதுல இருந்து 250 ml பிடிக்கிற மெஷரிங் கப்ல 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்த தயிரை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுல 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மோர் சிலுப்புற மத்து இருந்ததுன்னா இந்த மாதிரி அடிச்சு மோர் சிலுப்பிக்குங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மோரை நல்லா சிலுப்பதுக்கு அப்புறம் இந்த மோருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம செஞ்ச மசாலா மோர் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கற்றாழை மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கற்றாழை மோர் செய்யறதுக்கு ஒரு இதழ் கற்றாழை எடுத்துருக்குங்க. இதை ஒரு வாட்டி தண்ணியில அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. சுத்தம் பண்ண கற்றாழைய 2 பக்கம் இருக்கிற முள்ளை நம்ம கத்தியால கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் முள்ளை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற சதை பகுதி கட் பண்ணாம மேல இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மேல இருக்கிற தோலை சீவனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு உள்ள இருக்கிற இந்த ஜெல்லை அப்படியே சுரண்டி எடுத்துடுங்க. கற்றாழை ஜெல்லை சின்ன சின்னதா கத்தியால கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ண கற்றாழை ஜெல்லை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுல தண்ணி ஊற்றி 6ல இருந்து 7 வாட்டி நல்லா அலசணுங்க. இதுல சிறு கசப்பு தன்மை இருக்கும். இந்த கசப்பு தன்மை போகிறதுக்கும் குழவழப்பு தன்மை போகிறதுக்கும் நல்லா அலசணும். இந்த மாதிரி 7 வாட்டி அலசிட்டு நம்ம மோரோட அடிச்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை இருக்காது. சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்குங்க. இந்த கற்றாழை மோரோட நம்ம மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி சேர்க்க போறோம். கடாயில 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான தீயில இதை 1 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. வறுத்த மிளகு ஜீரகத்தை நல்லா ஆற விடுங்க. இது ஆறி வரட்டும். இப்போ மிளகு ஜீரகம் நல்லா ஆறிடுச்சு. சின்ன மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அலசி வச்ச கற்றாழை ஜெல்லை மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மோர் ரெடி பண்ணிக்கலாம். மோர் சிலுப்புறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. அதில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் எடுத்த கப்பாலே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு மத்து வச்சு மோரை நல்லா சிலுப்பி எடுத்துக்கலாம். மோர் சிலுப்புற மத்து இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம கற்றாழை ஜெல்லை மிக்சியில் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அது கூடவே தயிரும் தண்ணியும் சேர்த்து அடிச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, மோரை நல்லா சிலுப்புனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கற்றாழை ஜெல்லை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மோருக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம வறுத்து பொடி பண்ண மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நம்ம செஞ்ச கற்றாழை மோரும் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி 2 விதமான மோரை மிஸ் பண்ணாம செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்க கூடியது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.